ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. எப்போதும் நம்ம பைக் ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம், அதே மாதிரி ட்ராவல் வீடியோஸ் 1, 2 பார்த்துருக்கோம். ஸோ அது இல்லாமல் இப்போது ஸ்டோரி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு யூனிக்கான டாபிக்ஸை பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ ஃபஸ்ட் டாப்பிக்காக நம்ம காந்தியோட கேஸை எப்படி நடந்தது என்னங்கிறத பார்க்கலாம், அதை பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஸோ அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற டாப்பிக்கை மட்டும் எடுத்து பேசலான்னு இருக்கேன். ஸோ இதில் ஏன் காந்தி கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் யூனிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு சம்பவம், பெரிய ஒரு மர்டரு ஒரு இந்தியாவே உலுக்கி போட்டுச்சு அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ இது இந்த கேஸை எப்படி நடத்த போகிறாங்க, யார் நடத்த போகிறா, எப்படி நடக்க போகுது, யார் யார் அரெஸ்ட் ஆகுறாங்க, எந்த மாதிரி இந்த கேஸ் கொண்டு போணுச்சு, ஸோ இதில் உள்ள பின்னாடி என்ன பேக்ரவுண்டு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா எதனால் அவரை கொன்னாங்க, அதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கேஸ் மூலமாக தான் வெளியில் வருது. ஸோ யார் கொன்னா அப்படிங்கிறதும் தெரிய வருது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், நாதராம் கோட்சே தான் துப்பாக்கியால் சுடுறாரு காந்தியை. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஆனால் அவருக்கு பின்னாடி யார் யார் இருந்தா, என்னென்ன பண்ணாங்க, என்ன மாதிரி நடந்துச்சு கேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னா. ஃபஸ்ட்டு மர்டர் பார்த்தீங்கன்னா 30 ஜனவரி 1948 அன்னைக்கு பிர்லா ஹவுஸில் அஸ் யூஷுவல் அவர் ப்ரேயர் மீட்டிங்க்கு 5 மணிக்கு உள்ள ப்ரேயர் மீட்டிங் அவர் போகிறாரு. ஸோ போகிற அந்த வழியில் அவர் சுட்டு கொள்கிறாங்க. அப்போ அவர் வயசு பார்த்தீங்கன்னா 78, ஆல்மோஸ்ட் தள்ளாடி கூட ஒரு வயசு தான். அது அந்த வயசில் கூட அவருக்கு கொல்லணுங்கிற கோட்சேக்கு ஒரு மனப்பான்மை இருந்துச்சு. ஸோ ஈவன் இன்னி வரைக்கும் நம்ம இதை காந்தியை கொன்னதுக்கு பின்னாடி உள்ள காரணங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க மேக்சிமம். ஒருவேளை தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இன்னி வரைக்கும் இது மூலமாக தான் மொத்த இந்தியாவும் பாலிடிக்ஸு நடந்துக்கிட்டு இருக்கு. எதனால் கொன்னாங்க, என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதோட மொத்தமான பாலிடிக்ஸை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கேஸ் ஃபஸ்ட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம காந்தியை சுட்டு கொல்லும்போது அவரோட உயிரோடு இருந்ததாகவும் அவரை பிர்லா ஹவுஸ்குள்ளே தூக்கிட்டு போய் அங்கே வச்சுருந்ததாகவும் ஒரு 1/2 மணி நேரம் உயிரோடு இருந்ததாகவும் சொல்கிறாங்க. மொத்தம் 7 குண்டு இருந்துச்சு துப்பாக்கியில், 4 குண்டு மீதம் இருந்துச்சு, 3 குண்டு காந்தியோட உடலில் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எர்வின் மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. சிவில் சர்ஜன் லெஃப்டினன்ட் கலனதானேஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் செக் பண்ணுறாரு. காந்தியோட உடம்புல 1/4 × 1/6 ஆழமான முட்டை வடிவில் 5 காயம் இருந்ததாகவும் அது துப்பாக்கியால் ஏற்பட்டதாகவும் சொல்கிறாங்க. துப்பாக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா 606824, இதுதான் துப்பாக்கியோட நம்பர். அதே மாதிரி அங்கே கோட்சே சுட்ட உடனே ஓடலைங்க, அங்கேயே தான் இருந்தார். அவர் அங்கேயே இருந்தார். பக்கத்தில் இருக்கிற ரகுநாத் நாயக்னு ஒரு தோட்டக்காரை புல்வெட்டு கருவியால் அவனை அடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த சார்ஜன் தேவராய் சிங் ஓடி கோட்சே பிடிச்சிட்டாங்க. ஏன்னா கூட்டம் கண்டிப்பாக அவரை கொன்னுடும் அப்படிங்கிற பயந்தத்தில் அவர் பிடிச்சார். அதே மாதிரி ஃபஸ்ட்டு குற்றவாளியை யாரை அறிவிக்கிறாங்க அப்படின்னா நாதிராம் கோட்சே தான் அறிவிக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் சுட்டது. அதுக்கப்புறம் 1 by 1 ஒவ்வொருத்தராக அரெஸ்ட் பண்ணுறாங்க. February 4 பிர்லா இல்லத்துக்கு போன வாடகை கார் யார் எடுத்துகிட்டு போனார்னா டிரைவர் சர்ஜித் சிங்னு ஒருத்தர், அவரை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கர் கிருச்சாரியான்னு இருக்கிறவங்க சாவர்கர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நாராயண ஆப்தேவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆப்தே யாருன்னா இந்து மகாசபை டெல்லியில் உள்ள காட்டில் பின்னாடி சுட பயிற்சி அழிச்சிருக்காங்க. அந்த மரத்தை எந்த இடத்துல பயிற்சி எடுத்துருந்துறாங்களோ அந்த மரத்தை காட்டுறாங்க. அதே மாதிரி கோட்சேவோட வீட்டின் உரிமையாளரை வாடகை வீட்டு உரிமையாளரை டாக்டர் பார்ஷரை கைது பண்ணுறாங்க. 9 பேரை உடந்தையாக இருந்தவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இதை விசாரித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த போலீஸ் உயர் அதிகாரி நாகர்வால். இவர் தான் இந்த ஒட்டுமொத்த விசாரணை நடத்துகிறாரு. அவர் ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாரு, விசாரணை நடத்தும் போது எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. விசாரணையும் ஸ்டார்ட் ஆகுது. விசாரணை பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குதுன்னா செங்கோட்டை இருக்கு இல்லையா, அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஷாஜகான் நீதி வழங்கிய ஒரு பகுதின்னு சொல்லலாம் நம்ம. அது பார்த்தீங்கன்னா 100 அடி நீளமும் 23 அடி அகலமும் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இது நடக்குது. யார் இதை நடத்த போகிறாங்கன்னு எல்லாம் ஆவலோடு இருக்கும்போது இதை விசாரணை நடத்துறது யாருன்னா நீதிபதி ஆத்மசரண், கான்பூரோட மாவட்ட நீதிபதியாகவும் செஷன் நீதிபதியாகவும் இருக்கார் அவர். ஸோ அவர் தான் இந்த கேஸை விசாரணை நடத்துகிறாரு. ஸோ அவர் தான்
நீதிபதியாக இருக்கார். இதில் வந்து என்ன கேஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்பிரன்சி ஆஃப் கமிட் மர்டர் அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் த ஆர்மார்க்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட். இதில் யார் யார் இன்க்ளூடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாதிராம் கோஷே 37 வயசு, எடிட்டர், ஹிந்து ராஷ்டிரியா, பூனா. அவரோட பிரதர் கோபால் கோட்ஸே 27 வயசு, ஸ்டோர் கீப்பர், ஆர்மி டிபார்ட்மெண்ட், பூனால. நாராயண் ஆப்தே 34 வயசு, மேனேஜிங் டைரக்டர், ஹிந்து ராஷ்டிரியா, பிரகாசம் லிவ்டு, பூனா. விஷ்ணு கர்கரே 37 வயசு, ரெஸ்டாரண்ட் ப்ரொப்ரேட்டர், அகமதா நகர். மோதிலால் பேஷ்வா 20 வயசு, ரெஃப்யூஜி கேம்ப், அகமதா நகர். சங்கர் கிஷ்டாரியா 27 வயசு, டொமஸ்டிக் சர்வெண்ட், பூனா. தாட்ரியா பரச்சோரி 49, மெடிக்கல் பிராக்டிஷனர், குவாலியர். விநாயக சர்வகர் 65 வயசு, பாரிஸ்டர் அட்லா, லேண்ட்லார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர், பாம்பே. ஸோ இவங்க 8 பேரை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இவங்க 8 பேர் மேலே தான் சார்ஜஸ் பண்ணப்படுது. ஆக்சுவலாக 9 பேர், ஒருத்தர் மேலே பண்ணலை. இவங்க 8 பேர் தான் முக்கியமான நபர்களாக சேர்க்குறாங்க. காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது விசாரணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 22 ஆரம்பித்து நவம்பர் 6 வரைக்கும் மொத்த கேஸ் நடக்குது. இந்த கேஸில் மொத்தம் அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னா 149 சாட்சிகள் வந்து விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி 720 பக்கங்கள் வந்து பதிவு செய்கிறாங்க. வழக்குக்கு வந்து 404 ஆவணங்களும் 80 தடய பொருட்களும் நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க. 160 பக்கம் குற்றவாளி வாக்குமூலம் பதிவு செய்யப்படுது. 297 பக்கம் எழுத்துப்பூர்வமான அறிக்கையும் தாக்கல் செய்யப்படுது. இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா 7 புகழ்பெற்ற வக்கீல் பங்கேற்கிறாங்க. கார்கேக்கு மராத்தியும், சங்கருக்கு தெலுங்கும், மதனாளுக்கு இந்தியும். இந்த விசாரணையில் வந்து பெரிய ஒரு லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதே மாதிரி அரசு தரப்பில் பார்த்தீங்கன்னா தலைமை வழக்கறிஞர் இருந்தால் சி.கே. சப்தரி வழக்கை நடத்தினார். எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னா எல்.பி. போபட்கர் அப்படிங்கிற ஒருத்தர் பணியாற்றுறார். அதோடு சேர்ந்து ஒரு 15 பேர் குற்றவாளிக்காண்டி ஆஜரானாங்க. இப்போ அது மாதிரி ஆஜராக முடியுமான்னு தெரியல. ஆனால் அந்த டைமில் ஆஜரானாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூஸ் தெரியல அவங்களுக்கு. அதே மாதிரி கோட்ஸே வந்து தன்னோட அறிக்கையை வந்து கோர்ட்டில் வந்து வாசிக்கிறான். மொத்தம் 93 பக்கங்கள் இருக்கிறதுல அதில் 35,000 சொற்கள் இருந்தது. அவன் வந்து ஹீரோ மாதிரி தான் தன்னை வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டான். அதே மாதிரி 1949 February 10 இந்த வழக்கு தீர்ப்பு வழங்குறாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 204 பக்கம் தீர்ப்பு அது. ஸோ தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு காந்தியவாதியே சுட்டு கொள்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இதாக இருக்குது. யாருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாதிராம் கோஷேக்கு அவரோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஆப்தேக்கும் மரண தண்டனை கொடுக்குறாங்க. 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துட்டு பாக்கி எல்லாருக்கும் வந்து ஆயுள் தண்டனை வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து மொத்த கேஸ் வந்து நடந்த விதம். அதே மாதிரி இதை வந்து மேல்முறையீடு செய்கிறாங்க. கிழக்கு பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்து போகுது. அதை வந்து மறுபடியும் ரீவிசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணை மறுபடியும் மீண்டும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நீதிபதி இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீதிபதி பண்டாதரி, நீதிபதி அச்சுராம், நீதிபதி கோஸ்லே. இந்த 3 பேர் தாங்க இந்த மறுபடியும் விசாரிக்கிறாங்க. விசாரித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது கரெக்டான கொடுக்கப்பட்ட ஒரு நீதி தான், இதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி மேல்முறையீடை நிராகரித்து மரண தண்டனையை உறுதி பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த டாபிக் நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எங்கே எடுத்தோம் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா, நிறைய புக்ஸ் இருக்குது. இருந்தாலும் நீதிபதி கோஸ்லே எழுதின ஒரு புக் இருக்குது. 1965 அவர் ரிலீஸ் பண்ண ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் இன்னும் டீட்டெயில்ஸாக யார் யார் எப்படி பண்ணாங்க, எப்போ இன்சூரன்ஸ் எடுத்தார், எல்லா ஈச் அண்ட் எவரி பர்சனோட டீட்டெயில்ஸ் அந்த புக்கில் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக பேஜஸ் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 65 பேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தி மேன் ஹூ கில்ட் காந்தி அப்படின்ட்டு மனோகர் அப்படின்னு எழுதினவர் வந்து ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக்கு நான் படித்ததில்லை. பட் நீதிபதி கோஸ்லே எழுதினா ஒரு 65 பக்கம் தான், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதுலேருந்து இந்த டீட்டெயில்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தூக்கு தண்டனை வந்து கோட்சேக்கு வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 2 பேர் வந்து சிறைசாலைக்குள்ளே ஏறி குதிக்கிறாங்க. அப்போ வந்து யாருன்னு சொல்லிட்டு எல்லாம் தேடி பார்க்குறாங்க. போலீஸ் சத்தம் போட்டோன்னே அவரை வந்து பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அவங்க யாரும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு பத்திரிக்கையாளர். அவங்க யாரும் இல்லை, ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் தாங்க. 2 ரிப்போர்ட்டு சவுத்துலேருந்து வந்திருக்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வந்து
நெக்ஸ்ட் டே, அதாவது 15 நவம்பர் 1949 அன்னைக்கு கோட்சேவை வந்து தூக்கில் போடுறாங்க. தூக்கில் போட்டதுக்கப்புறம் அவரோட பாடியை வந்து வெளியில் கொண்டு செல்ல அனுமதிக்கலை. அங்கேயே தகனம் செய்கிறாங்க, சிறைக்குள்ளேயே தகனம் செய்கிறாங்க. அவரோட சாம்பலை வந்து காகர் என்ற ஒரு சின்னோண்டு ஆறு அதில் வந்து கரைக்கிறாங்க. அதோடு இந்த வழக்கு வந்து முடிவுக்கு வருதுங்க. இது காந்தி வந்து கொல்லப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அதாவது அவர் கொல்லை செய்யப்படலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் உரிய பாதுகாப்பு வழங்கலை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த கேஸுக்கு அப்புறம் இருக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் நமக்கு கேஸும் முடிஞ்சிச்சு, அவர் கொன்ன ஆளும் இறந்துட்டாரு. ஆனால் அவர் பண்ண வேலைகள் பார்த்தீங்கன்னா எதனால் கொன்னார் அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு இதாக தான் இருக்குது. நம்மளோட பாலிடிக்ஸ், இந்தியன் பாலிடிக்ஸில் இந்த கேஸும் இதை மாடர் பண்ண பின்னாடி உள்ள விஷயங்களும் ரொம்ப முக்கியமானது, இன்னி வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஃபைனலாங்க, நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி இருக்கும். ஸோ அந்த துப்பாக்கியால் தான் கோட்ஸே கொன்னார். அதே மாதிரி இந்த ஃபோட்டோஸ் வருது இல்லையா, 3 பேர் உட்காந்துருக்காங்க கோர்ட்டில். ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஸ்மைலோடு உட்காந்துருக்காரு பாருங்கள், அவர் தான் கோட்ஸே. தேங்க்யூ.